இந்த 10 வயசு பொண்ணு தான் நடக்கிற இந்த உலக போரையே தடுத்து இப்ப பூமி நிம்மதியா இருக்கிறதுக்கு காரணம் சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கடுமையான போட்டி இருந்தது. அதுதான் உலகத்தோட சூப்பர் பவர் அடுத்து யாருங்கிறது. இதனால உலகமே பயங்கரமான அச்சத்துல இருந்தாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கிட்டயுமே பவர்ஃபுல்லான நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்தது. ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மோதல் ஏற்பட்டா அது உலகத்தையே ஒரு மிகப்பெரிய அளவுல பாதிக்கலாம். ஏன் மூன்றாம் உலக போருக்கு கூட வழிவகுக்கலாம்னு சொல்லி பல பேரால பயப்படப்பட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு 10 வயசு பொண்ணான இந்த சமந்தா ஸ்மித் உள்ள வராங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்ப சோவியத் யூனியனோட லீடரா இருந்த யூரி ஆண்ட்ரோபோவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த போர்லாம் வேணாம், நியூக்ளியர் பவர் வந்தா என்னென்ன பிரச்சனை வரும், அண்ட் எனக்கு பீஸ் தான் வேணுங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த லெட்டர் சோவியத் யூனியன் லீடரோட கண்ணிலையும் பட்டிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த சின்ன பொண்ணை ரஷ்யாவுக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஸ்கூல்ஸ்ல பழக விட்டு ஒரு மிகப்பெரிய பீஸுக்கான அடித்தளத்தை போட்டிருக்காங்க. அண்ட் ஒரு வழியா 1991ஆம் ஆண்டு கோல்ட் வார் முடிவுக்கு வந்தது. சமந்தா ஸ்மித் மட்டும் காரணம் கிடையாது, நிறைய இன்டர்னல் இஷ்யூவாலேயும் இந்த கோல்ட் வார் முடிவுக்கு வந்துருச்சு. பட் இருந்தாலும் சமந்தா ஸ்மித் அவர்களும் இதுக்கு ஒரு அடித்தளமா தான் இருந்திருக்காங்க. இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க?